என்ன இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு வாய் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுதான் நாட்டு வல்லாரைன்னு நான் எடுத்துட்டு வந்து வச்சேன். அத வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொன்னாரு, "இது வல்லாரை கிடையாது. கோவப்பழம் மாரியே தெரியுது" அப்படின்ட்டு. இல்லவே இல்ல. இது வல்லாரை தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓவர சீன போட்டுட்டு, இத வந்து இங்க ஹைப்ரிட் வல்லாரை கிட்ட வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த இலையில பார்த்தா நிஜமாவே இது கோவப்பழம் செடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நாட்டு வல்லாரை. எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையவே தண்ணி இருக்கனால என்னன்னு தெரியல. நாட்டு வல்லாரை வந்து அதுவா வந்து முளைச்சி வந்துருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அதோட இலை அமைப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட மூளையோட அமைப்பு மாதிரியே தான் இருக்கும். வல்லாரை சாப்பிட்றதுனால மூளை நரம்புகளுக்கு நல்லது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த வல்லாரை, நீர்வம்மி இதெல்லாம் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனுக்காக வச்சுருக்கேன். பொதுவாகவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல தாங்க இது வந்து வளரும். நம்ம ஒன்று வச்சு விட்டா போதும், எல்லாமே அதுவாக வந்துட்டு படர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். நீர்வம்மியும் அப்படி தான்.